இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். ரோமர் 6:19. இரண்டாவது உலக போர் நடந்து கொண்டிருக்கும் போது இங்கிலாந்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பர்மாவை ஜப்பானியர்கள் கைப்பற்றினார்கள். பர்மாவில் முகாமிட்டிருந்த தனது வீரர்களுக்கு ஆயுதங்களையும் தேவையான பொருட்களையும் கொண்டு போக சிரமமாக இருந்தபடியால் தாய்லாந்தையும் பர்மாவையும் இணைக்கும் 415 கிலோமீட்டர் நீளமான ரயில்வே தண்டவாளம் அமைக்கும் பணியை ஜூன் மாதம் 1942 துவங்கினது. இரண்டு முனையிலிருந்தும் ஒரே நேரத்தில் வேலை ஆரம்பமானது. 1943 அக்டோபர் மாதம் 17 தண்டவாள வேலை கோன்குயிட்டா என்ற இடத்தில் சந்தித்து தண்டவாளம் அமைக்கும் பணி முடிவிற்கு வந்தது. இந்த தண்டவாளம் அமைக்கும் பணியில் கொத்தடிமைகள் வேலை திட்டம் உபயோகப்படுத்தப்பட்டது. ஆசியா கண்டத்தைச் சேர்ந்த 1,80,000 பேரும் இரண்டாவது உலக போரில் கைது செய்யப்பட்ட நேசப்படை வீரர்கள் 60,000 பேரும் வலுக்கட்டாயமாக இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். அந்த ஒரு வருடம் 4 மாதங்கள் பணி முடிவடையும் போது 1,06,000 பேர் மரித்து போயினர். எனவே சரித்திர ஆசிரியர்கள் இதனை மரண ரயில்வே என்று அழைக்கின்றனர். மிக கடினமான பாறைகளால் நிறைந்த டனாசரிம் குன்றினை வெட்டி எடுத்து தண்டவாளம் அமைப்பதற்கான பாதை உருவானது. இப்பாதை உருவாகும் காலத்தில் மின்சாரம் கிடையாது. இரவு நேரங்களிலும் டார்ச் லைட் உதவியுடன் கொத்தடிமைகள் தொடர்ந்து வேலை செய்ய நிர்பந்தப்படுத்தப்பட்டனர். எனவே இப்பாதைக்கு நரக தீ கணவாய் என்று பெயரிடப்பட்டது. அத்தனை பேரை பலி கொண்ட அந்த தண்டவாளத்தின் வழியாக இன்று எந்த ரயிலும் ஓடவில்லை என்பதுதான் கொடுமை. ஆம், என கருமையானவர்களே, இன்று அநேகர் பாவத்தின் பிடியில் சிக்கொண்டு சாத்தானுக்கும் பாவத்திற்கும் கொத்தடிமைகளாக இருக்கின்றனர். போதை மருந்துகளுக்கும் மதுவுக்கும் டெலிவிஷனுக்கும் மொபைல் விளையாட்டுகளுக்கும் அடிமைகளாக இருக்கின்றனர். இந்த நாட்களில் ரீல்ஸ் மற்றும் ஷார்ட்ஸ் என்று நம் நேரத்தை வீணாக்கி விடுகிற காரியங்கள் அநேகம் உண்டு. அதில் அடிமைப்பட்டவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். இவைகளை பார்ப்பதன் முடிவு நேரம் வீணானதுதான் மிச்சம். அது நம் ஆத்துமாவையும் கரைப்படுத்தி விடுகிறது. பிறகு வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி தேவனுக்கு அடிமைகளாகும்படியாக தேவன் அன்போடு அழைக்கிறார். அவ்விதம் தேவனுக்கு அடிமைகளாக தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு பரிசுத்தமாகுதலும் அதன் விளைவாக நித்திய ஜீவனும் வாக்களிக்கப்பட்டுள்ளது. நாம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறவே இயேசு அடிமையின் ரூபம் எடுத்தார். தமது சொந்த இரத்தத்தை கிரயமாக செலுத்தி நம்மை விடுதலையாக்கினார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்ற வார்த்தையின்படி குமாரன் விடுதலையாக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்த மானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள் என்ற வார்த்தையின்படி நீதியின் அடிமைகளாக நம் அவயவங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து உள்ளடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் கத்தாவை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற கத்தாவே, ஆண்டவரே, பாவத்தின் பிடிகளிலிருந்து கத்தாவை ஒவ்வொரு விடுதலையாகி கத்தாவை ஸ்தோத்திர ஆண்டவரே, பரிசுத்தருக்கு அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, தங்களை ஒப்பு கொடுக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்தோத்திர உள்ளத்திலும் என் தேவனில் வாசமாயிருக்கும்படி தங்கள் இருதயத்தை அப்பா அவர்கள் திறந்து கொடுக்கக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.